is or have has இதுக்கெல்லாம் பக்கத்துல போட்டீங்கன்னா இல்ல இல்ல இல்லன்னு ஆயிடும். இப்போ சப்போஸ் இது நீங்க கேள்வியா மாத்துறதா இருந்தா, இந்த வாக்கியங்களை நீங்க கேள்வியா மாத்துறதா இருந்தா, அதாவது தே பிளே அப்படின்னா அவர்கள் விளையாடுகிறார்கள், அவர்கள் விளையாடுகிறார்களா அப்படின்னு கேள்வியா மாத்துறதா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டூவை நீங்க முன்னால போடணும். எங்க போடணும்? டூவை முன்னால போட்டீங்கன்னா டூ தே பிளே, அவர்கள் விளையாடுகிறார்களா அப்படின்னு ஆயிடும். அதே போல இதை கேள்வியா மாத்துறதா இருந்தா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டஸ் முன்னால போடணும். டஸ் சச்சின் பிளே, சச்சின் விளையாடுகிறானா அப்படின்னு ஆயிடும். இப்போ இதை கேள்வியா மாத்துறதா இருந்தா இந்த ஆம் நீங்க முன்னாடி போடணும். அப்போ ஐ எம் பிளேயிங் அப்படின்றது ஆம் ஐ பிளேயிங் அப்படின்னா நான் விளையாடி கொண்டு இருக்கிறேனா. இங்க சச்சின் இஸ் பிளேயிங், இதை கேள்வியா மாத்துறதா இருந்தா இஸ் முன்னாடி போட்டீங்கன்னா இஸ் சச்சின் பிளேயிங் அப்படின்னு ஆயிடும். அடுத்து தே ஆர் பிளேயிங் இருக்குல்ல, இதுல நீங்க ஆறு முன்னாடி போட்டீங்கன்னா ஆர் தே பிளேயிங் அப்படின்னு ஆயிடும். அதே போல இங்க சச்சின் ஹேஸ் பிளேட் இருக்குல்ல, இதை கேள்வியா மாத்துறதா இருந்தா ஹேஸ் முன்னால போட்டா ஹேஸ் சச்சின் பிளேட் அப்படிதான் வரும். அடுத்து இங்க ஹேவ் முன்னால போட்ட கேள்வி ஹேவ் தே பிளேட், அவர்கள் விளையாடி இருக்கிறார்களா அப்படின்னு ஆயிடும். அதே போல இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்க இந்த ஹேஸ் மட்டும் தான் முன்னால கொண்டு போகணும், பீனை கொண்டு போக கூடாது. ஹேஸ் மட்டும் முன்னால கொண்டு போனா ஹேஸ் சச்சின் பீன் பிளேயிங் அப்படின்னா சச்சின் விளையாடி கொண்டே இருக்கிறானா அப்படின்னு ஆயிடும். இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த ஹேவ முன்னால போட்டா கேள்வி ஆயிடும், பீனை கொண்டு போக கூடாது. ஹேவ் மட்டும் முன்னால போட்டா கேள்வி ஆயிடும். ஹேவ் தே பீன் பிளேயிங் அப்படின்னா அவர்கள் விளையாடி கொண்டே இருக்கிறார்களா. ரொம்ப சிம்பிள். நான் முதல் எழுதுறேன் இல்லையா, முதல் எழுதுறேன் இல்லையா, 9 வாக்கியம் எழுதிருக்கேன். இந்த 9 வாக்கியத்திலையும் இந்த ஆம் இஸ் ஆர் ஹேவ் ஹேஸ் இதுக்கெல்லாம் பார்த்து நாட் போட்டீங்கன்னா இல்ல இல்லன்னு ஆயிடும். அதே ஆம் இஸ் ஆர் ஹேவ் ஹேஸ் இதெல்லாம் நீங்க முன்னால போட்டீங்கன்னா கேள்வி ஆயிடும். இடம் மாத்தினா போதும், கேள்வியாகும் பதிலாகும். புரியுதா? இதே போலதான் பாஸ்ட் டென்ஸ். பாருங்க, இப்ப நம்ம பார்க்க போறது பாஸ்ட் டென்ஸ். பாருங்க, பாஸ்ட் டென்ஸ் கொடுத்திருக்கேன். பாஸ்ட் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, தே பிளேட், அவர்கள் விளையாடினார்கள். சச்சின் பிளேட், சச்சின் விளையாடினான். இதை எப்படி கேள்வியா மாத்துறது அப்படின்னா இங்க இது உள்ள பாத்தீங்கன்னா டிட் மறைஞ்சிருக்கும், இது உள்ள டிட் மறைஞ்சிருக்கும். பொதுவா வேர்புடைய ஃபோர்த் ஃபார்ம் அப்படின்னாலே உள்ள டிட் மறைஞ்சிருக்கும், அதை நீங்க எடுத்து முன்னால போடணும். முன்னால போட்டா டிட் தே பிளே. பட் என்னன்னா கேள்வியா வரும்போது இங்க இடி வரக்கூடாது, கேள்வியா வரும்போது இடி வரக்கூடாது. அப்ப நீங்க டிட் முன்னாடி போட்டீங்கன்னா டிட் தே பிளே, அவர்கள் விளையாடினார்களா. இப்போ அதே போல இங்க போடும்போது டிட் சச்சின் பிளே அப்படின்னா சச்சின் விளையாடினானா. டிட் முன்னாடி போட்டீங்கன்னா கேள்வி ஆயிடும். ஓகேவா? அடுத்து இங்க பாருங்க, they were playing, அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். சச்சின் வாஸ் பிளேயிங், சச்சின் விளையாடி கொண்டு இருந்தான். இதை கேள்வியா மாத்துறதா இருந்தா இந்த வேரையும் வாசியும் முன்னால போட்ட கேள்வி ஆயிடும். என்ன ஆயிடும்? வேர் தே பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்களா. அடுத்து வாஸ் முன்னால போட்டா வாஸ் சச்சின் பிளேயிங், சச்சின் விளையாடி கொண்டு இருந்தானா. தட்ஸ் ஆல். அடுத்து கீழே பாருங்க, இங்க ஹேட் போட்டிருக்கேன். இந்த ஹேடுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹேட் உங்களுக்கு தெரியும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். they had played னா அவர்கள் விளையாடி இருந்தார்கள். இந்த ஹேட் முன்னால போட்டீங்கன்னா had they played, அவர்கள் விளையாடி இருந்தார்களா. இப்போ சச்சின் had played, இதை கேள்வியா மாத்தினா இந்த ஹேட் முன்னால போடணும். had சச்சின் played, சச்சின் விளையாடி இருந்தானா. ஒண்ணும் இல்ல, முன்னாடி போட்டா போதும், கேள்வி ஆயிடும். அடுத்து பாருங்க, இங்க they had been playing, இங்க இந்த had மட்டும் நீங்க முன்னால கொண்டு வந்தீங்கன்னா கேள்வி ஆயிடும். had they been playing, அவர்கள் விளையாடி கொண்டே இருந்தார்களா. அதே போல இந்த had முன்னால போட்டீங்கன்னா had சச்சின் been playing, சச்சின் விளையாடி கொண்டே இருந்தானா. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த was, were, had been, இந்த had எல்லாத்தையும் நீங்க முன்னாடி போட்டீங்கன்னா கேள்வி ஆயிடும். அவ்வளவுதான். இப்ப இதுவே நீங்க இல்ல அப்படின்னு சொல்றதா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா நாட் போட்டுக்கணும். என்ன ஆகும்? நாட் போடணும். they did not play, அவர்கள் விளையாடவில்லை. சச்சின் did not play, சச்சின் விளையாடவில்லை. இப்போ they were இருக்குல்லையா, இங்க நாட் போடணும். நாட் போட்டீங்கன்னா they were not playing, அவர்கள் விளையாடி கொண்டு இருந்திருக்கவில்லை. சச்சின் was not playing அப்படின்னா இல்லைன்னு ஆயிடும், சச்சின் விளையாடி கொண்டு இருந்திருக்கவில்லை. அதே போல they had not played அப்படின்னா அவர்கள் விளையாடி இருந்திருக்கவில்லை. சச்சின் had not played. அதே போல இங்கேயும் பாத்தீங்கன்னா they had been playing இருக்குல்ல, இது இல்லைன்னு சொல்றதா இருந்தா they had not been playing. not எங்க போடணும்னா ஹேடுக்கும் பீனுக்கும் நடுவுல நாட் போடணும். இங்க வரும்போது சச்சின் had not been playing, சச்சின் விளையாடி கொண்டே
இருந்திருக்கவில்லை. ஒண்ணும் இல்ல, நீங்க இந்த வாஸ், வேர், ஹேட், ஹேட் பீன் இதுக்கு பக்கத்துல நாட் போட்டீங்கன்னா இல்ல இல்லன்னு நெகட்டிவ் மீனிங் கிடைக்கும். இதே போல நாம இப்போ ஃபியூச்சர் பார்க்க போறோம். ஓகே, இப்போ நாம் பார்க்க போறது ஃபியூச்சர் டென்ஸ். இதுல பாருங்க, they will play அவர்கள் விளையாடுவார்கள், சச்சின் will play சச்சின் விளையாடுவான். கேள்வி வேணும் போது வில்ல முன்னால போடணும். அதாவது will they play அவர்கள் விளையாடுவார்களா, அதே போல இங்க நீங்க will போட்டீங்கன்னா will சச்சின் play சச்சின் விளையாடுவானா. இதே இல்லன்னு சொல்றதுக்கு they will not play இல்லன்னு சொல்றதா இருந்தா they will not play அவர்கள் விளையாட மாட்டார்கள். சச்சின் will not play அப்படின்னா சச்சின் விளையாட மாட்டான். அடுத்து இங்க பாருங்க, they will be playing அவர்கள் விளையாடி கொண்டு இருப்பார்கள், சச்சின் will be playing சச்சின் விளையாடி கொண்டு இருப்பான். கேள்வி ஆக்கிறதா இருந்தா இந்த வில்ல மட்டும் முன்னால போடணும். அப்ப என்ன ஆகும், வில்ல முன்னாடி போட்டா will they be playing அவர்கள் விளையாடி கொண்டு இருப்பார்களா. இங்க கேள்வியா மாத்திரம்னா வில்ல முன்னாடி போட்டீங்கன்னா will சச்சின் be playing சச்சின் விளையாடி கொண்டு இருப்பானா. இல்லன்னு சொல்றதா இருந்தா they will not be playing they will not be playing அவர்கள் விளையாடி கொண்டு இருக்க மாட்டார்கள். இந்த நாட்டை வில்லுக்கும் பிக்கும் நடுவுல போடணும். அதே போல சச்சின் will not be playing அப்படின்னா சச்சின் விளையாடி கொண்டு இருக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அதே போல இங்கேயும் பாத்தீங்கன்னா இதை கேள்வியா மாத்துறதா இருந்தா வில்ல மட்டும் முன்னால போடணும், இங்கேயும் வில்ல மட்டும் முன்னால போடணும். போட்டா என்ன ஆகும், will they have played அவர்கள் விளையாடி இருப்பார்களா. அதே போல இங்க வில்ல போட்டீங்கன்னா will சச்சின் have played சச்சின் விளையாடி இருப்பானா. இல்லன்னு சொல்றதா இருந்தா நாட் இங்க போடணும். அதாவது they will not have played அவர்கள் விளையாடி இருக்க மாட்டார்கள், சச்சின் will not have played சச்சின் விளையாடி இருக்க மாட்டான். இதை கேள்வியா மாத்துறதா இருந்தா இந்த வில்ல முன்னாடி போட்டா கேள்வி ஆயிடும், will they have been playing. அதே போல இங்க வில்ல போட்டீங்கன்னா will சச்சின் have been playing அவ்வளவுதான். நாட் போட்டா என்ன ஆகும், எங்க போகணும் நாட், இங்க போகணும் நாட். அதாவது they will not have been playing அவர்கள் விளையாடி கொண்டே இருக்க மாட்டார்கள், சச்சின் will not have been playing. இவ்வளவுதான் விஷயம். எல்லாத்துலயும் முன்னாடி பார்த்த மாதிரி தான் இதுவும். இந்த வில்ல நீங்க முன்னாடி போட்டீங்கன்னா கேள்வி ஆயிடும், பக்கத்துல நாட் போட்டீங்கன்னா இல்ல இல்லன்ற நெகட்டிவ் பதில் வரும். மொத்தமா நீங்க என்ன பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு 22 வார்த்தைகள் பார்த்திருக்கீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பாத்தீங்க, do, does, am, is, are, have, has, have been, has been பாத்தீங்க. அதுக்கடுத்து என்ன பாத்தீங்க அப்படின்னா did, was, were, had been பாத்தீங்க. அதுக்கடுத்து என்ன பாத்தீங்க அப்படின்னா will, will be, will have been பாத்திருக்கீங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பக்கத்துல நாட் போட்டீங்கன்னா இல்லன்ற பதில் வரும், முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா கேள்வி ஆயிடும். ஓகேவா? சோ இதோட இதை முடிக்கிறேன். இப்ப நாம கொஸ்டின் பேப்பர்ல இந்த டென்ஸ்ல இருந்து கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்றத பார்க்கலாம். ஓகே, நீங்க டென்ஸ் கத்துக்கிட்டீங்க இல்லையா, இப்பதான் பாத்தீங்க பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் பாத்தீங்க. அதை வச்சு இதுல கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். பாருங்க, அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இது போல ஒரு 4 blank கொடுத்துருவாங்க. ஒரு blank ஃபில் பண்ணீங்கன்னா 1 மார்க், 4க்கு 4 மார்க். இது என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பிளாங்குக்கும் பக்கத்துல ஒரு வேர்ப் கொடுத்துருவாங்க. அந்த வேர்பை வச்சு நீங்க அதுக்கு முன்னால டென்ஸ் சம்பந்தமான வார்த்தையை போட்டு வாக்கிய இந்த டேஷை ஃபில் பண்ணணும். இப்போ my mother dash about the backache for the last 3 days. அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா my mother, அதாவது 3 days அப்படின்னா கடந்த 3 நாட்களாக அப்படின்னு அர்த்தம். கடந்த 3 நாட்களாக. அப்ப இது எதுல வரணும்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கம்ப்ளைண்ட் வேர்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு அதுக்கு முன்னால is போட்டு, அதுக்கு முன்னால is போட்டு my mother is complaining, my mother is complaining about the backache for the last 3 days அப்படின்னு வரும். அடுத்து my father dash not take அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இங்க என்ன வரணும் அப்படின்னா my father has not taken, my father has not taken her to any doctor yet. இது என்னன்னா present perfect tense, இது has not taken. அடுத்து now she wants, now she wants me to go with her to a doctor this evening. அடுத்து it dash my duty to help her at this juncture. இங்க என்ன வரும்னா
It is my duty to help her at this juncture. இது போல நீங்க fill பண்ணும்போது என்ன ஆகுனா